ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுக்கான உரிமைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அடுத்து பொது வன்முறையில் பார்க்க போனோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக மொபைல் ஃபோன் பயன்படுத்தி அவங்களோட புகைப்படங்களை எடுப்பது, அதை பல சமூக வலைத்தளங்களில் பரப்பி அவங்களுக்கு மன உளைச்சலையும் தற்கொலை எண்ணத்தையும் தூண்டுவது. இது மிகப்பெரிய தவறு தானே. ஸோ இதை தான் இப்போ எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெண் முன்பின் தெரியாத பெண்ணிடம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட அனுமதி இல்லாமல் புகைப்படமோ வீடியோக்களோ எடுக்கக்கூடாது. அதை எடுத்து பல தளங்களில் பரப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த உண்மைகள் தெரிய வரும்போது அந்த பெண்ணிற்கும் பெண்ணினுடைய குடும்பத்திற்கும் மிகுந்த மன உளைச்சல். இரண்டாவது, மானபங்கப்படுத்துவது, அதாவது மான நஷ்டம். அதன் மூலியமாக அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பாங்க அப்படின்னா தற்கொலை. ஸோ இப்போ தற்கொலைக்கு தூண்டுது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமூக மக்களாகிய நாம் தான். ஏன்னா முன்பின் தெரியாத நபர்கள் இல்லை உங்களுடைய பழிவாங்கும் எண்ணத்திற்காக ஒரு பெண்ணை அப்பாவி பெண்ணை துரத்தி எடுப்பது, இது பெண்ணுக்கு எதிரான வன்முறை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, மிக அழகாக ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் யாரையுமே விரும்பலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆண் வர்க்கத்தினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ஆண்களையும் சொல்லலை, குறிப்பிட்ட சில ஆண் வர்க்கத்தினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை திருநங்கை இல்லை திருநம்பி அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கிறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ, என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீடியோக்களாக ஒரு படங்களாக எடுத்து பல வலைத்தளங்களில் அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி மக்கள் மத்தியில் ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி ஒரு பெண்ணினுடைய வாழ்வை நசுக்கக்கூடிய மக்களும் இதே சமூகத்தில் தான் இருக்கின்றனர். ஆனால் அந்த பெண் பார்த்திங்க அப்படின்னா திருநங்கையோ திருநம்பியோ கிடையாது. ஆனால் அவங்களை அந்த மாதிரி சித்தரித்து அவர்களுடைய வாழ்வையே முடக்கி போட்டது மிகப்பெரிய தவறு. இப்போ அந்த பெண்ணினுடைய மன உளைச்சல் எவ்வளோ இருக்கும், அந்த பெண்ணுக்கு என்ன அலைகள் ஓட்டங்கள் ஏற்படும், இதுவும் அந்த பெண்ணிற்கான தற்கொலை எண்ணங்கள் தான். ஸோ அப்போ அந்த பெண் தற்கொலை பண்ணி கொண்டாங்க அப்படின்னா அது யாருக்கு நஷ்டம்? அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு. அதை எடுத்து பரப்பி அந்த ஆண் நபர்களுக்கோ இல்லை அவர்களை சார்ந்த சமூக மக்களுக்கோ எந்த நஷ்டமும் கிடையாது. இது பெண்ணுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை சமூகத்தில். ஸோ இதெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பெண்களை உயர்த்தி பேசி சில பெண்கள மட்டும் நம்ம பெருமைப்படுத்துகிறோம். ஆனால் பல பெண்கள் இன்றளவும் எங்கே இருந்தாலும் சரி, எந்த மாநிலங்கள் எந்த கிராமங்களிலும் ஒரு பெண் தினமும் ஒரு நபர்களால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஸோ சமூக மாற்றம், சமூகத்தில் பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே இருக்கணும். குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். ஸோ இதுவும் சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வன்முறை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ளணும். ஸோ தொடர்ந்து பெண்ணுக்கு எதிரான வன்முறைகளை குறைத்து பெண்மையை வாழ்க அப்படின்னு சொல்லி போற்றுவோம். அப்போதான் பெண் உயர்ந்தால் உங்களது வீடு உயரும், பெண் மகிழ்ந்தால் நாடும் உயரும். ஸோ நாட்டினுடைய பொருளாதாரம் பெண்களுடைய வாழ்வியல் முறைகளிலும் பெண்களுடைய போற்றுதலிலும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்து கொள்ளணும். ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.